டாக்டர்கிட்ட வெளியே கூட்டிட்டு வரதுக்காக ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ வட்டிக்கு 10 லட்ச ரூபா வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல சித்ரா தேவி வந்துடுறாங்க. எதுக்குடா இப்ப 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வட்டிக்கு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வீட்டுல நகையை திருடி தான் மாட்டியிருப்ப, ஆனா ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா உன்னை காப்பாத்திட்டு இருப்பா, எதுக்குடா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன உனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கடன் வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா இது நானே பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ற, அப்புறம் கையாளாதவன்னு சொல்லிட்டு அம்மா யோசிப்பாங்க, இந்த பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம், அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்றா, என்னடா பண்ண அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம சின்ன ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சித்ரா தேவி ஐஸ்வர்யா மாத்திரை போடலனே ஐஸ்வர்யா மேல சந்தேகம் வருது. அதனால ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்படியா அந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி நான் மாத்திரை எழுதி தரேன், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கலையில அப்படி இப்படின்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்டேஜ் வந்து தாண்டி போயிடுச்சு, இதுக்கு மேல கலையிறது கிடையாதுலாம் வந்து கடவுளோடது தான், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி பேசி மகாவையும் ஐஸ்வர்யாவும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிடுறாங்க கோட்டீஸ்வரி.